ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல சில நேரங்கள்ல நாமளா இருக்கட்டும், இல்ல மத்தவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் அசால்ட்டா பேசுவாங்க. சீரியஸ்னஸ் இல்லாம ரொம்ப லெத்தார்ஜிக்கா பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி சென்டென்ஸ எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத படிக்கலாம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம டிலே இல்லாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்மில் இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களோட சிவியை இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மெயில் ஐடிக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் நிறைய இடங்களில் ரொம்ப அசால்ட்டாக ஒரு சீரியஸ்னஸ் காட்டாமல் பேசுவோம் பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்காதப்ப நம்ம எதுக்கிட்ட அதை பார்க்கணும், பார்த்துக்கலாம் விடு எப்படின்னு பேசுவோம்ல. அந்த மாதிரி சென்டென்ஸ் டைப்பை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அவர் வரமாட்டார், அவரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் வரமாட்டார். ஒருவேளை அப்படி வந்துட்டா கூட பார்த்துக்கலாம், அப்படி கேட்க மாட்டாங்கடா, கேட்டால் கூட பண்ணிக்கலாம் விடு இப்படிங்கிற டோன்லேயே நமக்கு தெரியுது பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுக்கு தான் நாம் இஃப் கிளாஸில் வரக்கூடிய ஒரு வேரியேஷன் வச்சுருக்கோம். ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஈவன் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, கூட, வந்தால், போனால், நடந்தால் அப்படிங்கிற வார்த்தைக்கு இஃப். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நார்மலாகவே நம்ம இஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு மெயின் கிளாஸ் போடுவோம். அது இங்கே V1ல் இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ் போடுவோம். அது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டோனில் வரும். ஓகே, அது V1ஆக இருக்கலாம், வில் ப்ளஸ் V1ஆக இருக்கலாம், லெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, மாடல்ஸாக இருக்கலாம். அதாவது பாஸ்டில் இருக்கக்கூடாது, மற்றபடி ப்ரெசென்ட் இல்லாட்டி ஃப்யூச்சரில் வரக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கலாம். அது பின்னாடி. சரிங்களா? பாஸ்டாக இருந்தால் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி அவர் வந்திருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கலாம், இப்படியும் சொல்லலாம். புரியுதுங்களா? ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேஷன் இருக்குது பாருங்கள், தமிழில் சொல்ல முடியுது பாருங்கள். அப்போ தமிழில் ஒரு சென்டென்ஸை சொல்ல முடியுதுன்னா ஆங்கிலத்திலையும் அதற்கேற்ற டென்ஸை போட்டு சொல்ல முடியும். அப்போது இதை நம்ம ப்ரெசென்ட்லி யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்லி யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ப்ரெசென்ட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், பாஸ்ட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, பாருங்கள், வரமாட்டார். ஓகே, அவர் வரமாட்டார். ஹீ won't கம் அப்படின்னா இதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மிங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ், அந்த சாத்தியக்கூறுன்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் நமக்கே அந்த ஃபீல் வரும், நடக்கவே நடக்காதுரா, அது எப்பட்றா, வரமாட்டார். ஓகே, ஹீ won't கம். அப்படி வந்தால் கூட பாருங்கள், ஈவன் இஃப் மெயின் கிளாஸில் அப்படி வந்தால் கூட இருக்குங்களா? யார் வந்தா? அவர் வந்தா, அந்த நபர் வந்தால். அப்போது ஹீ கம்ஸ் அப்படிங்கிற அந்த மெயின் கிளாஸை நம்ம எழுதணும். ஓகே, ஈவன் இஃப் ஒரு சப்ஜெக்ட் V1. ஈவன் இஃப் ஹீ கம்ஸ் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஹீ, ஷீ, இட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்பு கூட நம்ம எஸ் சேர்க்கணும், சேர்த்தாச்சு. ஓகே, ஈவன் இஃப் ஹீ கம்ஸ், அவர் அப்படி வந்தால் கூட பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், let us manage. Let's manage. ஓகே, we can manage அப்படி கூட சொல்லலாம். we can manage பண்ணிக்கலாம்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அசால்ட்டாக ஒரு சீரியஸ்னஸாக எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய டோன். ஓகே, பாருங்கள், ஈவன் இஃப் ஹீ கம்ஸ் லெட்ஸ் மேனேஜ், we can manage. வரமாட்டாரா, வந்தால் கூட பார்த்துக்கலாம் விடு, கேட்க மாட்டார், கேட்டால் கூட பார்த்துக்கலாம், அந்த டைமில் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம், இப்படிலாம் சொல்லுவோம்ல. அதற்கு தான் நாம் இந்த ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நண்பர்களே. ஏன்னா எந்த வார்த்தைகளை, எந்த மாதிரியான உணர்வுகளை நாம் தமிழ் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ரூட் வேர்டு, அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இங்கிலீஷில் கற்று வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, எந்த மாதிரியான உணர்ச்சிகளை, எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சொல்கிறோம், அதற்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறத படித்து வச்சுக்கணும். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ், எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாருன்னு இந்த ஈவன் இஃப். சரிங்களா? ரைட், இப்போது இதை வச்சு ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மீனிங்கில் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸி நண்பர்களே. பார்த்தது நீங்கள் டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம், சொல்லிடலாம் டக்குன்னு இங்கிலீஷில் கூட. சரிங்களா?
அவள் புகார் அளிக்க மாட்டாள். கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டா. அப்படி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லைடா, ஏன்டா பயப்படுற? பாருங்க எவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்குன்னு, எவ்வளோ சீரியஸ்னஸ் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு. புரியுதுங்களா? இதான் டோன். இந்த டோனை தான் நீங்கள் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். அவள் புகார் அளிக்க மாட்டாள், அப்படி செஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. அவள் புகார் அளிக்க மாட்டாள். ஓகே, ஷீ won't complain. அவ்வளோதான். she won't complain. she won't complain. அப்படி செஞ்சால் கூட, என்ன செஞ்சால் கூட, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட, ப்ராக்டிக்கல் தமிழில் நம்ம இப்படி தான் பேசுவோம். ஆனால் நீங்கள் மீனிங்கை முன்னாடி இருக்கிற அந்த பர்டிகுலர் வேர்ப்லேருந்து எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்படி செஞ்சால் கூட, என்ன செஞ்சால் கூட, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட. ஓகே, இப்போ சொல்லுங்கள், அதை செய்தால் கூட. ஈவன் இஃப் ஷீ complains. ஓகே, ஈவன் இஃப் ஷீ கம்ப்ளைன்ஸ். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை, காமா இங்கே எழுதுகிறேன், பிரச்சனை இல்லை. இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஷீ won't complain. ஈவன் இஃப் ஷீ கம்ப்ளைன்ஸ், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இங்கேயே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற வேர்பை பற்றி பேசிட்டோம். இங்கேயும் மறுபடியும் அந்த கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகுது. இப்படி ஒரே வேர்பை தான் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது டைம் இப்படி சொல்லாமல் இதற்கு பதிலாக டஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே போதுமானது, நல்ல இஃபெக்டிவாகவும் இருக்கும். புரியுதுங்களா? சேம் வேர்பை நீங்கள் ரிப்பீட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதே நபர் தானே செய்கிறாரு. அப்போ டஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். பாருங்கள், ஷீ won't complain. ஈவன் இஃப் ஷீ டஸ், it is not a problem. Even if she does, it is not a problem. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க, தேர்வு கடினமாக இருக்காது. தேர்வு கடினமாக இருக்காது. பாருங்க, the exam won't be difficult. ஓகே, ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம் நம்ம. அப்போ பி வேர்ப் போட்டு பேசணும். ஓகே, the exam won't be difficult. the exam won't be difficult. அது அப்படி இருக்காது. அப்படி இருந்தால் கூட, ஒருவேளை அப்படி இருந்தால் கூட அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ப்ரெசண்ட்டில் நாம் ஒருத்தர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறாருக்கு என்ன பி வேர்ப் யூஸ் பண்ணுவோமோ அதே நீங்கள் சொல்லிக்கலாம். இருக்காது, அப்படி இருந்தால் கூட. ஈவன் இஃப் இட் இஸ், அவ்வளோதான் போதும். ஒரு பி வேர்ப் போடணும், போட்டாச்சு. அதுவும் இங்கே வில் பி அப்படிங்கிற பி வேர்பை போடக்கூடாது, ஏன்னா இஃப் கூட வில்லு போடக்கூடாது. ஓகே, ப்ரெசென்ட்டை போடணும், அதுக்கப்புறம் அது பக்கம் ஃபியூச்சர் போடணும். சரிங்களா? பாருங்கள், ஈவன் இஃப் இட் இஸ், கடினமாக இருக்காது, அப்படி கடினமாக இருந்தாலும் கூட பார்த்துக்கலாம். ஓகே, we can deal with it. அவ்வளோதான், we can deal with it. பாருங்கள், the exam won't be difficult even if it is. even if it is, we can deal with it. we can deal with it. ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. அடுத்து பாருங்க, மழை பெய்யாது. பாரு வானத்து பாரு, மழையெல்லாம் பெய்யாதுடா, நல்லா பளிர்னு அடிக்குது வெயில். அப்படி பேஞ்சா கூட சமாளிச்சுக்கலாம், பெரிய மேட்டரே கிடையாது. மழை பெய்யாது. ஓகே, இட் won't rain. இட் won't rain. ஓகே, அப்படி செய்தால் கூட, அப்படி மழை வந்தால் கூட. ஓகே, ஈவன் இஃப் இட் டஸ். வெரி குட். ஈவன் இஃப் இட் டஸ், அப்படி வந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஓகே, we can manage. it won't rain. first of all, ஃபஸ்ட்டு மழையே பெய்யாது. it won't rain. even if it does, we can manage. it won't rain. even if it does, we can manage. பணம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம். பணம் அதிகமாக தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இங்கே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது பணம் தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரில. எப்படி? பணம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி தெரில, தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இந்த அதிகமாக தேவைப்படுற மாதிரி எனக்கு தெரிலன்னு வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். ஐ டோன்ட் திங்க், எனக்கு அந்த மாதிரி தெரில. எந்த மாதிரி? பணம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது பாசிட்டிவில் எழுதணும். ஓகே, we will need extra money, இல்லாட்டி more money. ஓகே,
ஐ டோன்ட் திங்க் வி வில் நீட் எக்ஸ்ட்ரா மணி. எனக்கு பணம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி தெரில. ஐ டோன்ட் திங்க் வி வில் நீட் எக்ஸ்ட்ரா மணி. வி வில் நீட் எக்ஸ்ட்ரா மணி. ஃபுல் ஸ்டாப். அப்படி தேவைப்பட்டா கூட யாருக்கு? நமக்கு. ஈவன் இஃப் வி டூ, அப்படி நமக்கு தேவைப்பட்டா கூட வாங்கிக்கலாம். ஓகே, வி கேன் பாரோ, ஏதாவது கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் மணி வாங்கிக்கலாம் அப்படின்னா வி கேன் பாரோ சம். வி கேன் பாரோ சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ டோன்ட் திங்க் வி வில் நீட் எக்ஸ்ட்ரா மணி. ஐ டோன்ட் திங்க் வி வில் நீட் எக்ஸ்ட்ரா மணி. ஈவன் இஃப் வி டூ வில் பாரோ சம். ஈவன் இஃப் வி டூ வில் பாரோ சம். சிம்பிள். கெஸ்ட் அதிகமாக வரமாட்டாங்க, வந்தால் கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஓகே, கெஸ்ட்டு அதிகமாக வர்ற மாதிரி எனக்கு தெரில. எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் நிறைய கெஸ்ஸா, அப்போது மெனி கெஸ் வில் கம். ஈவன் இஃப் தே டூ, வந்தால் ஈவன் இஃப் தே டூ we can arrange something. We can arrange something. We can do something. Let's do something. அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதை தான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் மாடல்ஸில். ஓகே, பாருங்கள். ஐ டோன்ட் திங்க் மெனி கெஸ்ட் வில் கம். ஐ டோன்ட் திங்க் மெனி கெஸ்ட் வில் கம். ஈவன் இஃப் தே டூ லெட்ஸ் டூ சம்திங். ஈவன் இஃப் தே டூ we can arrange something. ஈவன் இஃப் தே டூ we can do something. பாருங்கள் எவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்ட்டு. ரொம்ப ஈஸி நண்பர்களே, புரியுதுங்களா? கரெக்டாக மைன்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணுங்க. ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் இது வரைக்கும் நடக்கலை, அப்படி நடக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்தால் கூட பார்த்துக்கலான்ட்டு ப்ரெசண்ட்டில் சொல்லலாம். ஆனால் பாஸ்ட்டில் நாம் என்றைக்குமே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் அப்படி நடக்காது, இன்கேஸ் அப்படி நடந்தால் கூட நாங்கள் இப்படி தான் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி டிட்டர்மினேஷனோடு இருந்திருப்போம். ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிளானை தான் நாங்கள் பண்ணியிருப்போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். எப்போ? பாஸ்ட்டில். இங்கே பாருங்களேன், அவள் உதவி கேட்டிருந்தா கூட நான் உதவி செஞ்சுருக்க மாட்டேன். என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க இந்த டெசிஷனில் ஆல்ரெடி இருந்திருக்கிறாங்க. அப்போ கடந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணும்பொழுது அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீ பிளானில் இருந்திருக்காங்க. என்ன நடந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது பாஸ்ட்டில் நீங்கள் ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணும்பொழுது இந்த மீனிங்கில் தான் அது வெளிப்படும். ஓகே, ப்ரெசண்ட்டில் லெத்தாஜிக், பாஸ்ட்டில் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அவள் உதவி கேட்டிருந்தா கூட நான் உதவி செஞ்சிருக்க மாட்டேன். ஈவன் இஃப் ஷீ, கேட்டு இருந்தால் கூட, இருந்தால் அப்படின்னா ஹேட் வந்துடணும். ஓகே, ஒரு ஆக்ஷனாக பண்ணி இருந்தால், அப்போ ஹேட் ஹெல்ப் தானே. ஈவன் இஃப் ஷீ ஹேட் ஆஸ்ட் ஃபார் ஹெல்ப். ஓகே, அவள் உதவி கேட்டிருந்தால் கூட, ஈவன் இஃப் ஷீ ஹேட் ஆஸ்ட் ஃபார் ஹெல்ப், ஈவன் இஃப் ஷீ ஹேட் ஆஸ்ட் ஃபார் ஹெல்ப், நான் உதவி செய்து இருக்க மாட்டேன், ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்க மாட்டேன், செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது I wouldn't have helped her. I wouldn't have helped her. I would not have helped her. ஒரு ஆக்ஷன் நான் பண்ணியிருப்பேன், would have plus V3, பண்ணியிருக்க மாட்டேன் கடந்த காலத்தில். ஓகே, கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்திருந்தாலும் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு கடந்த கால அன்ரியல் திங்ஸை பற்றி பேசுகிறோம், நடக்காத கற்பனை விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஓகே, I would not have helped her. Even if she had asked for help, I would not have helped her. I would not have helped her. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் அவரை நம்பி இருக்க மாட்டேன். தெரியும் அவரை பற்றி எனக்கு. அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் நம்பி இருக்க மாட்டேன். ஓகே, ஈவன் இஃப் he had apologized, V3, ஹேடுக்கு அடுத்து இங்கேயும் V3. ஏன்னா இது இஃப் கிளாஸோட தேர்ட் ஃபார்மில் வருதுங்க. அப்போது இஃப் கூட ஹேடுக்கு அடுத்து V3 போடணும். ஈவன் இஃப் he had apologized, ஈவன் இஃப் he had apologized, மன்னிப்பு கேட்டால். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்ட் சாரின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பாலஜைஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே,
ஈவன் இஃப் ஹி ஹேட் அப்பாலஜைஸ்ட், நான் அவரை நம்பி இருக்க மாட்டேன். நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, ஐ wouldn't have believed him. Okay, believed him. I wouldn't have believed him. Even if he had apologized, I wouldn't have believed him. Even if he had apologized, if he had apologized, I wouldn't have believed him. Okay, திட்டம் தோல்வி அடைந்திருந்தால் கூட மீண்டும் ட்ரை பண்ணியிருப்போம். ப்ராஜெக்ட் தோற்று போயிருந்தா கூட, பிளான் தோற்று போயிருந்தா கூட. ஓகே, ஈவன் இஃப் த plan had failed. Okay, even if the plan had failed, even if the plan had failed, மீண்டும் முயற்சி செய்திருப்போம். ஓகே, we would have tried again. நிறைய பேர் would சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. would have. ஓகே, would have இப்படி சொல்லி பழகுங்க. இங்கே வேணாலும் சிம்பிளாக எப்படி தமிழில் சொல்லலாம்னு எழுதுறேன். ஓகே, would have இப்படி சொல்லி பழகுங்க. would have அந்த ஊ கூட அழுத்தாமல் அப்படியே ஸ்லைட்டாக சொல்லுங்கள். would have. ஓகே, இப்படி சொல்லக்கூடாது. would have அப்படின்னு சொல்லுவாங்க. உட்டுன்னு இருக்கு, அந்த ஊன்னு இப்படி கூட சொல்லலாமா? பாருங்கள், would have அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, would have இந்த ப்ரனன்சியேஷன் வரணும். should have இல்லை, should have, could have. புரியுதுங்களா? இப்படி அழுத்தமாக கரெக்டாக சொல்லி பழகுங்க. அப்போ தான் உங்களோட ப்ரனன்சியேஷன் நல்லா வரும். ஓகே, சரி பாருங்கள். ஈவன் இஃப் த பிளான் ஹேட் ஃபெயில்டு, we would have tried again. ஈவன் இஃப் த பிளான் ஹேட் ஃபெயில்டு, ஈவன் இஃப் the plan had failed, we would have tried again. நாங்கள் மறுபடியும் முயற்சி பண்ணி இருந்திருப்போம். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அப்போ ப்ரெசென்ட்டில் வரும்பொழுது ஒரு எக்ஸ்ப்ரெஷனும், பாஸ்ட்டுக்கு போகும்போது இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. நல்லா கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுங்கள், பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே, ரைட். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சுருப்பீங்க, ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி, அப்புறம் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கிராமர் கம்யூனிட்டி, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் போடுங்க, அவங்களும் கற்றுக்கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.